இது எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. படிக்காம ஜெயிச்சவன்றது ரொம்ப கம்மி, அதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சிரமம். ஆனா படிச்சு ஜெயிச்சவனா நம்ம லட்சம் பேரை உதாரணம் காட்டலாம். அப்ப நீங்க இந்த படிக்கிற வாய்ப்பை எந்த காலத்திலையும் எந்த சூழலையும் விட்டுறவே கூடாது. சரியா? உங்களால வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை இந்த கல்வியின் வாயிலாக ஏற்படுத்த முடியும். இன்னைக்கு இந்த கிடைச்சிருக்கக்கூடிய இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள், பல போராட்டங்கள், பல இதனால கிடைச்சதுதான். ஒரு எளிமையா கிடைச்சிச்சுன்றதுக்காக ஒரு விஷயத்த சாதாரணமா நினைச்சிக்க கூடாது. சரியா? சரியா நாம் பயன்படுத்தினா நாம் எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். இறுதியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமோட முடிச்சுக்கலாம். சரியா? கொக்கு என்னப்பா செய்யும்? பறக்கும். மானுக்கு எது அழகு? கொம்பு. கொம்பு கம்புல கொம்பு. யானைக்கு எதுலையா போலாம்? தும்பிக்கை. ரைட். நான் வந்து பாத்தீங்கன்னா யானைன்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா தும்பிக்கை எப்படி கை காட்டணும். சரியா? கொக்குன்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்படி பறக்கணும். இன்னொன்னு என்ன சொன்னேன்? மான் வந்து கொம்புன்னு சொன்னா இப்படி வைக்கணும். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேம் விளையாடலாம். இந்த கேம் நீங்க கரெக்டா விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட். சரியா? எல்லாத்துக்கும் சாக்லேட். யானைன்னு என்ன செய்யணும்? தும்பிக்கை வைக்கணும். கொம்புன்னு மான் என்ன செய்யணும்? கொம்பு வைக்கணும். கொக்குன்னு என்ன செய்யணும்? பறக்கணும். சரியா? 3 தடவை அந்த கேம் விளையாட போறோம். 3 தடவை யார் கரெக்டா செய்யறாங்கன்னு பார்ப்போம். கொக்கு, யானை, மான். கொக்கு, மான், யானை, யானை. யானை பறந்துச்சுன்னா என்ன ஆகுது? யானை பறந்துச்சுன்னா மேல இருந்து அது ஏதாவது பண்ணா நம்ம என்ன ஆகுது? சரி, கடைசியா ஒரு. சரியா? யானை, மான், மான் எப்படி பாருங்க. சரி, பரவாயில்ல. இப்ப ஜெயிச்சுருங்க பாருங்க. கொக்கு, மான், யானை. சரியா? நம்ம எப்பயுமே இன்னொருத்தர காய் பண்ணல ரொம்ப ஆர்வமா இருப்போம். என்ன சொல்றாங்க கவனிக்க விட்டு. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூர்மையா கவனிச்சோம்னா எதனால நம்மளால சரியா செய்ய முடியும். நீங்க எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொது நன்மைகளையும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கான சில நன்மைகள் இருக்குல்ல, அந்த அடிப்படையில் தான் இவரெல்லாம் வந்து போன் எல்லாம் விரும்ப பண்றது. நீங்களும் அப்படிதான். சரிங்களா? போன்ல ரீல்ஸ், அது அவர் பிடிச்ச ரீல்ஸ் சொல்லலைன்னா கோவப்படுறாரு. சரியா? அது ஒரு டவர் சிக்னல்னா போன வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரமாட்டேங்குதுப்பா அப்படிங்கிறாரு. உங்களையும் எல்லாத்துக்கும் அந்த சிக்கல் இருக்கும். போனுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சரியா பயன்படுத்தும் போது மட்டும்தான் உங்களுக்கு அது உதவி செய்யக்கூடிய கருவி. அதையே நீங்க கிடையாது கண்டீங்கன்னா அது உங்களுக்கு உபத்திரம் தரக்கூடிய கருவி. அது உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படாது. எல்லா கருவிகளையும் பயன்படுத்தாதே அப்படி சொன்னாலே அது முட்டாள்தனம். சரியா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா சரியா பயன்படுத்தணும். ஒரு குறிப்பிட்ட நேரம் பயன்படுத்தணும். ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க பயன்படுத்தணும். இல்லாட்டி ஒரு பொழுதுபோக்கு கொஞ்சம் நேரம் பயன்படுத்தணும். அந்த சிந்தனையோட மட்டும்தான் இந்த செல்போனை நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்டையோ இல்ல உங்க சொந்தக்கார மாமா அத்தை யாருக்குனாலும் வாங்கி பயன்படுத்தணும். அதையே கிடையாது கிடக்க கூடாது. சரிங்களா?